உங்களை விட ஸ்ரீராமும் சேஷகோபாலும் அதிகமா ஸ்கோர் சார் பண்ணி 3 மேட்ச் ஆனவங்களே 7 மேட்ச் ஆனவங்களே எப்படி சார் கம்பேர் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் இயர் ஃபுல்லா எங்களை வெளியில உட்கார வச்சு தனியான சார் தூக்க விட்டீங்க. இதே மாதிரி ஸ்ரீராமையும் சேஷகோபால் எப்பயாச்சும் பண்ணிருக்கீங்களா? பண்ண மாட்டீங்க. ஏன்னா அவங்க உங்க ஆளுங்க. எங்க ஆளுங்கன்னு சொல்றீங்களே, ஏன் எங்க ஆளுங்களுக்கு திறமை இல்லையா? உங்க ஆளுங்களுக்கு டேலண்ட் இல்ல நான் சொல்ல சார். அதுக்காக நாங்க சொம்ப கிடையாது. டேலண்டான பிளேயர்ஸ் மட்டும் தான் செலக்ட் பண்றோம்னு சொல்றீங்கல்ல. தமிழ்நாடு ரஞ்சி ஜெயிச்சு எத்தனை வருஷம் ஆச்சு? 19 வருஷம் ஆச்சு. ஏன் சார் வின் பண்ணல? தம்பி, இங்க எல்லாமே ரூல்ஸ் படி தான் நடந்துட்டு இருக்கு. ரூல்ஸே உங்களுக்கு ஃபேவரா தானே சார் மாத்தி வச்சிருக்கீங்க. என்ன சார் ரூல்ஸ்? இது வரைக்கும் இந்தியன் டீமுக்கு செலக்ட் ஆன தமிழ்நாடு பிளேயர்ஸ் 16 பேர்ல இருந்து 2 பேரை தவிர மத்தவங்க எல்லாருமே உங்க ஆளுங்க தான். லாஸ்ட் 20 இயர்ஸா மத்தவங்க யாருமே செலக்ட் ஆகலையே சார். ஏன் சார்? உங்க பாலிடிக்ஸ் உங்க ஆளுங்களுக்கு மட்டும் தான் ஃபேவரா இருப்பீங்க. யார் வேணும் யார் வேணாம்னு முன்னாடியே டிசைட் பண்ணிட்டு தான் சார் டீமே செலக்ட் பண்றீங்க. மீறி இடம் கிடைச்சாலும் விளையாட விடுற மாதிரி விளையாட விட்டு பேருக்கு 1-2 மேட்ச் மட்டும் சான்ஸ் கொடுத்து வெளில அனுப்பிச்சிடுறீங்க. மனசாட்சி தொட்டு சொல்லுங்க சார். இவ்வளவு நாள்ல எங்கள்ல இருந்து ஒருத்தன் கூட சார் டாண்ட் இல்லாம போயிட்டா? நீங்க வச்சதான் ரூல்ஸ், நீங்க தான் செலக்டர்ஸ், உங்க ஆளுங்க மட்டும் தான் பிளேயர்ஸ்னா அப்ப எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்களா இது பண்றதா?